விஷால் வந்துட்டு அவங்க கேர்ள் ஃப்ரெண்டை போயிட்டு பார்க்குறாரு. பார்த்து மீட் பண்ணி பேசுகிறாரு. அப்புறமா அவங்க ஐ லவ் யூஸ்லாம் இவர் அப்படியே ரசிக்கிறாரு. அவங்களுக்காக பாட்டெல்லாம் பாடி விட்டுறாங்க. இன்னொரு பக்கம் அவங்க அம்மாவுக்கு ஃபோன் வந்துடுது. இந்த மாதிரி பொண்ணு வீட்டுக்காருங்க எப்போ வேணால் வந்து பண்ணலான்ற மாதிரி சொன்னாங்கன்னு ஒன்று சுபத்ரா உடனே சந்தோஷமாக ஃபேமிலி எல்லாருக்கும் சொல்லிவிட்டு அவங்க எல்லோரையும் கூப்பிட்டுக்கிட்டு இன்றைக்கி பூ வைக்க போகலான்னு சொல்கிறாங்க. அப்போ கரெக்டாக விஷாலுக்கும் கால் பண்ணி சொல்லிடுறாங்க. விஷால் என்னன்றதை சொல்லாமல் விஷால் ஒரு சந்தோஷமான விஷயம் நான் சொல்கிறேன் அட்ரஸ் வந்துடுன்னு சொல்லிடுறாங்க. விஷாலுமே அவங்க கேர்ள் ஃப்ரெண்ட் கிட்டே சொல்லிட்டு கிளம்புறாரு. நான் லண்டன் போகிறேன் நாளன்னைக்கு, நீ எனக்காக ஒரு புடவை வாங்கித்தா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. கண்டிப்பாக வாங்கி தரேன், போயிட்டு வந்ததுக்கப்புறமா நம்ம 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கலாம், அம்மாகிட்ட பேசுகிறேன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு விஷாலும் சந்தோஷமாக சொல்லிட்டு வராரு. வந்தால் வந்துட்டு அது வந்து இசையோட வீடுன்றது தெரிய வருது. என்னன்னு கேட்டால் அவங்க அம்மா கிட்டே இந்த மாதிரி ஜாதக பொருத்தமாக இருக்குது, உங்கள் அண்ணனுக்கு மட்டும் இல்லை உனக்கும் பொருந்தி இருக்குது, ஆனால் பெரிய பொண்ணு இல்லை சின்ன பொண்ணு அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது உங்கள் அண்ணனுக்கு சின்ன பொண்ணு உனக்கு பெரிய பொண்ணு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இவருக்கு ஒன்றுமே புரியல, என்னடா இதுன்ற மாதிரி யோசிச்சுட்டு அதுவும் இசையான்ற மாதிரி யோசிச்சுட்டு போகிறாங்க. அப்புறமா அங்கே போனோன்னே பொண்ணுங்க 2 பேரையும் வர சொல்லி காஃபி கொடுக்குறாங்க. அப்புறமா நான் பொண்ணுக்கிட்ட கொஞ்சம் பேசணும்னு விஷால் சொல்கிறாரு. சரி ஓகேன்ற மாதிரி கூட்டிகிட்டு போகிறாங்க. இங்கே பாருங்கள், நமக்கு ஏற்கனவே என்னென்னவோ சண்டையெல்லாம் இருக்கும், ஆனால் வந்துட்டு இதை வந்துட்டு கல்யாண விஷயத்தில் காமிக்கக்கூடாது. நான் வேறு ஒரு பொண்ணு லவ் பண்ணுறேன், அந்த பொண்ணு என்னோடய ஃபேனு, நான் அவ்வளோதான் கண்டிப்பாக கல்யாணம் பண்ணிக்க போகிறேன், தயவு செஞ்சு இந்த கல்யாணத்தை இது பண்ணிடுங்கன்ற மாதிரி சொல்லிட்டு திரும்புகிறாரு. அவர் திரும்பிட்டு பேசினதுனால இசைக்கு ஒன்றுமே தெரியல. சாரிங்க, நம்ம இது கல்யாண விஷயம், காதலாச்சு, 2 மனசு சேர்ந்தால் தானே கல்யாணம் பண்ண முடியும் அப்படி இப்படின்னு சொன்னோன்னே இசை வந்து அவங்களுக்கு தான் சொல்கிறதான்னு நினச்சிக்கிறாங்க. சரி ஓகேன்னு சொல்லிட்டு அப்புறமா போயிட்டு பூவெல்லாம் வச்சு விட்டுடுறாங்க. ஓகேன்ற மாதிரி விஷாலுமே சொல்லிடுறாரு அவங்க அம்மா கேட்க. அப்புறம் பூ வச்சுட்டு வந்துடுறாங்க. இங்கே அவங்க கேர்ள் ஃப்ரெண்ட் ஃபோன் பண்ணி எப்போ புடவை வாங்கி கொடுக்குறேன்னு சொல்ல நாளைக்கு போகலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. இசை சந்தோஷமாக அவங்க தங்கச்சிக்கிட்டே நடந்ததை சொல்லியிருக்காங்க. ஆனால் திரும்பி நின்று அவர் என்ன சொன்னார்னு தெரியலன்னு சொல்கிறாங்க. எல்லாம் மன்னிப்பு தான் கேட்டுப்பாரு, வேறு எதுவும் இருக்காதுக்கான்னு சந்தோஷமாக பேசிகிட்டு இருக்காங்க. அதோட எபிசோட் முடியுது.